இந்த சூழல்ல உதயநிதியோட பேச்சை எப்படி அப்ப நம்ம பார்க்கறது? அதாவது பாஜக அதிமுக என்பது அது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயத்துக்குள்ளே சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாஜக அதிமுக விரிசல் என்பது அது திடீரென்று ஒற்றை தலைமை என்று தொடங்கி அப்புறம் அண்ணாமலை ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்து பேசி அது ரொம்ப மோசமான நிலைக்கு போய் அப்படி அது விரிஞ்ச மாதிரி வந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பேசிய அவர் மணிகண்டன் கூட சொன்னார் எந்த கூட்டணியும் தொடர்ந்து இல்லைன்னு சொல்லி. 2014க்கு பின்னாடி உருவான 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதே கூட்டணி நடந்தது. 21 தேர்தலில் அந்த கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்தது. இப்படியெல்லாம் பல தொடர்ந்து தான் அந்த அணி ஒரு கொள்கை ரீதியாக திமுக தலைமையிலான அணி, அதில் இருக்கக்கூடிய 22 கட்சிகள் அவர்கள் கொள்கை ரீதியான முறையில் என்ன செய்கிறார்கள், அணுகுகிறார்கள் பாஜக எதிர்ப்பை. இப்போ பாஜகவோடு கூட்டணியா இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. அந்த கேள்வி ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொன்னால், அவர் மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த கேள்வி எடப்பாடியை நோக்கி வந்திருக்காது. ஆனால் அவர் கேட்க தயாரில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழ்நாட்டில் ஆதரிக்கக்கூடிய கட்சி அதிமுக. 2018 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது எதிர்த்தார். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் முடியாதுன்னாரு. இப்போ அதற்கு ஆதரவு என்று அவர் தெரிவிக்கிறார். அதாவது ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடைய, ஜெயலலிதா அம்மையாருடைய கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது. ஒரு மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எனவே பாஜக அதிமுக விலக்கி வச்சிருக்கிறாங்களே ஒழிய அதிமுக பாஜகவை விலக்கி வைக்கல. ஏன்னா அதனுடைய இருங்க நான் நீங்கள் மற்றவங்களாம் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசும்போது குறுக்க வராதிங்க, அப்புறம் கருத்தை சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருக்கிற பொழுது திமுக 52% வாக்குகளை பெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திமுக வாக்கை அந்த சேர்மானத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னாங்க. அதுலேயும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போ பாஜக தலைமையில் ஒரு அணியை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் உருவாக்கி அவங்க நிற்கிறாங்க. ஏறக்குறைய எனது மதிப்பீடு பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடங்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார். அவரால் சுயமான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. இப்போ கூட மணிகண்டன் சொல்கிறாரு, அவர் விமானம் இறங்கும்போது அந்த சத்தம் அதில் எல்லாம் அவருக்கு கேட்கலை அப்படிங்கிறாரு. 3 முறை அந்த நிருபர்கள் கேள்வியை வைத்தார்கள். 3வது முறை அவர் சொன்னது மாதிரி தான் கேட்டாங்க. பாஜக பாமகன்னு முதல்ல கேட்டாங்க. அப்புறம் அவர் அதுக்கு பின்னாடின்னு சொன்னோன்னே தெளிவாக 3வது கேள்வியை கேட்டார்கள், பாஜகவோடு கூட்டணி இருக்கிறதா? அதற்குத்தான் அவர் பின்னாடி நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போனார். அதை ஒட்டி விவாதங்கள் வந்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனி, ஏன்னா அதிமுகக்குள்ள நெருக்கடி இருக்குது. இப்போ அவங்க பொதுக்குழு கூட போகிறாங்க. அதிமுகக்குள்ள அரசியல் நெருக்கடி இருக்கிறது. ஒரு குரூப்பு தாவாக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு பாஜகன்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு தனித்த மெஜாரிட்டியோடு நம்ம அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அது எல்லா கட்சிக்குள்ளேயும் வரும் ஒரு கூட்டணி முடிவுகள் எடுக்கிறதுல. ஆனால் ரொம்ப தெளிவாக எஸ்பி வேலுமணி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் நாம் போய்விட்டோம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி. அப்போ அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை அவருக்கு சூழ்ந்திருக்கிறது. இந்த நெருக்கடிகளை உருவாக்கி பாஜக உருவாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை செய்து தனது கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பலியாகிறார். அதிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்றுதான் நான் பொதுவாக பார்க்கிறேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் பெயரை, கலைஞர் என்பது தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதில் அதிமுக, திமுக, திராவிட இயக்கத்திற்கு பங்கு இருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவுக்கு பங்கு இருக்கிறது, கலைஞருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் கலைஞர். அவரது பெயரை வைக்காமல் வேறு யாருடைய பெயரை வைக்க முடியும் என்ற கேள்வி இருக்குல்லவா, அந்த கேள்வியில் நியாயம் பொருந்தி இருக்கிறது. மாறாக வேறு யார் பேரை நீங்க கொண்டு போய் வைப்பீங்க? எம்ஜிஆர் பேரையும் வைக்கலாம், தவறு கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் பேரையும் வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சிருக்கிறாங்க. கோயம்பேடு இவங்க கட்டினாங்க, அவங்க பேரை கொண்டு போய் வச்சாங்க.
இன்னைக்கு வந்து கேளம்பாக்கத்துக்கு வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இது மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய பெயர்களை வைப்பதற்கு பொருத்தப்பாடுதான். ஏனென்றால் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதில் இவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அது மறுத்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் பட்டியல் கொடுக்குது சார். தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது, சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது, உணவு வறுமையை ஒழிப்பதில் முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது. நிதி ஆயோக்கினுடைய அறிக்கைகளை படித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மாறாக அவர்கள் அதை ஏன் வெளியிடுகிறார்கள் என்றால் அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. உலக அளவில் இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு அவங்க சொல்லணும். உலக அளவில் வறுமையை ஒழிப்பதில் இந்தியா இங்கே இருக்கு, உலக அளவில் கல்வியில் இந்தியா இங்கே இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் பட்டியல் கொடுக்கணும். மாறாக மாநிலத்துக்குள்ள அப்படி கிளப்பி விட்டுட்டு அவ்வாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துக்கிற வேண்டியது. ஆனா பொருளாதாரத்தில் 146வது இடத்துல இருப்பாங்க இந்தியா. அத பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இந்தியாவிலிருந்து தனித்து நின்றால் உலகத்தில் 18வது இடத்துல இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் அமர்த்தியா சென் போன்ற நோபல் பரிசு பெற்றவர்கள் சொன்ன ஆணி முடுங்க முடியாது. எனவேதான் சொல்றோம், பாஜகவை விமர்சிப்பதற்கு அதிமுக தயாரில்லை. பாஜகவுடைய எந்த ஒரு மக்கள் விரோத திட்டத்தையும், பாஜகவின் எந்த ஒரு அரசியலையும் விமர்சிப்பதற்கு அதிமுக தயார் இல்லை. எனவே அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. நாளையிலிருந்து மோடியவும் அமித்ஷாவையும் நட்டாவையும் நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பினார் என்றால் அந்த கேள்வி அவரை நோக்கி திரும்பாது. ஆனால் அவை எழுப்புவதற்கான அந்த சக்தி அது ஜெயலலிதா அவர்தான் மணிகண்டன் அதை சொல்றாரு. சார் ஒரே ஒரு குறுக்கீடு சார் சூர்யா சார் அதுக்கு தான் மணிகண்டன் சொன்னாரு. இப்போ பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை, அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டாரு. அவரை தாங்க விமர்சிக்கணும், மோடியைத்தான் விமர்சிக்கணும். ஒன்றிய அரசாங்கம் தான் துரோகம் பண்ணுது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம்னு இப்பதானே பேசினாரு. வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சார்ல முதலமைச்சர். நீங்கள் இப்படி பேசுவது தேவையில்லது, ஆபத்தை விளைவிக்கும், இந்தியா என்ற ஒரு நாட்டிற்குள் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? ஏன் வரல? ஒரே இப்பதானே சொன்னாரு அவரு, அந்த சட்டங்களை எல்லாம் நாங்க ஒண்ணா கொண்டு வர போறோம். இவருக்கு எடுத்த எடப்பாடி தெரிவிக்கலையா? நீங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு பேச வேண்டியது கிடையாது. அதிமுக அந்த மாதிரி கேடு இப்ப எதிரி யாரு? ஸ்டாலின். நான் வேற மாதிரி பேச வேண்டி வரேன். மணிகண்டன், நீ வார்த்தையை அடக்கி பேசியா? வா, எப்படி வேணாலும் பேசலாம். வா, திமிரா. யார் திமிரா பேசுறா? யார்? நீ பிரிவினைவாதம் பேசுற, நீ பிரிவினைவாதம் பேசுற. நீ ஒரு மிகப்பெரிய டிவில உட்கார்ந்து பிரிவினைவாதம் பேசுற. நீ ஒரு பிரிவினைவாதி பேசிட்டு இருக்கா, உட்கார்ந்து பேசிட்டு இல்ல. மணிகண்டன் சூர்யா ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அவர் எந்த பிரிவினைவாதத்தை பேசினாரு? அவர் பிரிவினைவாதத்தை எதுவும் பேசல. நீ ஒரு நவீன நக்சலை, நகர்ப்புற நக்சலை. வார்த்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீ நவீன நக்சலை, நகர்ப்புற நக்சலை. ஒன்றிய அரசு என்பது ஒரே நாடுக்கு எதிரானது. இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவம் தான். கூட்டாட்சி முறையில் தான் யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஒன்றிய அரசு அஞ்சு மாநில தேர்தல ஜார்க்கண்டையும் மகாராஷ்டிராவையும் எல்லாத்தையும் திமுக சொல்லி திருமாவளவன் துணை முதலமைச்சராக சொல்லுங்க. துணை முதலமைச்சர் சொல்லுங்க. மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஒரே தேர்தல் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல். உங்களை போட்டு ஒரே சுடுகாட்டில் அமுக்க என்ன தேர்தல் நடத்த? கருணாநிதி ஆதரிச்சிருக்கிறார். கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்கிறார். கொள்கை இல்ல, எம்ஜிஆர் கொள்கை இல்ல, ஜெயலலிதா அம்மையார் கொள்கை இல்ல. அண்ணா எழுத்தாரா? அண்ணா எழுத்தாரா? அண்ணா காலத்துல பிரச்சனையே வரல. ஒரே நாடு ஒரே தேர்தல். அண்ணா காலத்துல அள்ளி பாருங்க, பொய் தெரிவிச்சு விடுறார். அண்ணா காலத்துல வந்துதா? அண்ணா காலத்துல இது ஏற்பட்டதா? இந்த மாதிரி திராவிட பொய் மூட்டை பிரிவினைவாதி பாஜக நாளை காலையில் அதிமுக எழுத்து அறிக்கை விடுங்கயா. ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. பொது சிவில் சட்டத்தை சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்ன தயாரா? கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு? நீங்க உட்கார்ந்து சொல்லி நீங்க சொல்றதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்த வேண்டிய ஆள் இல்ல. சட்டத்தை ஆதரிச்சது யாரு? முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சு யாரு? சரி மணிகண்டன் பேசலாம். இருங்க மணிகண்டன். விவசாய மசோதாவுக்கு ஆதரவா நின்னது யாரு?
தமிழ்நாட்டை குழி தோண்டி புதைக்க அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. இன்னைக்கு பாஜக வளர வைப்பதற்காக அதிமுக விலகி அரசியல் வேண்டி கிடக்கு. இதுல உங்க அரசியல் எங்க நிக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த திராணியும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை தூக்கி பிடிக்கும் பதில் பேசலாம், யாருமே கேட்காது. திமுக தலைவர்களுக்கு கிடையாது. நீ அமைதியா இரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.